பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக சேலத்தில் காகித பைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இன்றைய சூழலில் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருப்பது நெகிழி பைகள் என்றால் அது மிகையானதாக இருக்காது. காய்கறி, பால், துணிக்கடைகள், மளிகை கடைகள், உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் இடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் நெகிழியின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாது சுகாதாரத்திலும் மனித குலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. மேலும் உணவு குப்பைகளுடன் கலந்திருக்கும் நெகிழியை உட்கொள்ளும் போது கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. வீட்டிலிருந்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணின் தன்மையை பாதிக்கின்றன. மேலும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பான பாட்டில்கள் போன்றவை எக்காலத்திலும் அழிவதில்லை. இவற்றில் குறைந்த சதவீதமே மறுசுழற்சி ஆகிறது. நெகிழி பைக்கு மாற்றாக காகித பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு தற்போது பரவலாக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் நிலவாரப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு காகித பை தயாரிப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அனைவரும் ஒரே நேரத்தில் காகித பைகளை உருவாக்கி அசத்தினர். மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் நெகிழியை கைவிட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த காகித பைகளுக்கு மாற வேண்டும் என்று மாணவியர் தெரிவித்தனர். நம்ம நார்மல் யூஸ்ல வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கினா கூட கேரி பேக்ஸ் தான் கொண்டு போறோம். கேரி பேக்ஸ் சீக்கிரமா மக்காது, அது ரொம்ப கெடுதலை தரும். அதனால இந்த காகித பை ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அதை செஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லது. இது சீக்கிரமா மக்கக்கூடியது. அதனால பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ண வேணாம்னாங்க. அதுக்கோசரம் காகித பை செய்வதை சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, பயன்பாட்டிற்கு ரொம்ப உதவியாகவும் இருந்தது. அதே மாதிரி நீங்களும் கத்துக்கிட்டா சுற்றுச்சூழல் பாதிக்காது. நம்ம ஏன் சுற்றுச்சூழல் பாதிக்காம இருக்க நெகிழி பைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப தீங்கானது. அதனால நம்ம பேப்பர் பைகளை பயன்படுத்தினா நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நாமளும் ஆரோக்கியமா இருக்கலாம். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே ஆயுதம் என்பார்கள். பிளாஸ்டிக் எனும் அரக்கனை ஒழிக்க மாணவர்கள் கையில் எடுத்துள்ள இந்த காகித ஆயுதம் நிச்சயம் பலனளிக்கும் என்று நம்பலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக நிலவரப்பட்டியிலிருந்து ஜி விஜயகுமார். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 2 பேருந்துகள் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 60 பேர் காணாமல் போயினர். நேபாளத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு